மொறு மொறுன்னு கம்பு தோசையும் அதுக்கேற்றாப்புல கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டம்ளர் உளுந்தும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 8 மணி நேரம் நல்லா ஊறினதும் ஊறின தண்ணியை வடிச்சிட்டு எல்லா அரிசியும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு டப்பாவில் மாற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல கையால் கரைச்சி எடுத்து மூடி வச்சுருங்க. 8 மணி நேரம் கழித்து பாருங்களேன், நம்ம கம்பு மாவு எப்படி சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு. இப்போ கரண்டியால் நல்லா கலந்துட்டு சுற்றி உள்ள மாவெல்லாம் நல்லா வலிச்சு வச்சுக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதுக்கு தொட்டுக்க டக்குன்னு ஒரு கார சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாமா? இப்போது கார சட்னி செய்ய ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, 5-6 வரமிளகா, 10 பல்லு பூண்டு, 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தால் காரசாரமான கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. 2 கரண்டி மாவு அள்ளி ஊற்றி நல்லா மெல்லிசாக தோசை சுட்டுக்கோங்க. உங்களுக்கு ஊத்தாப்பம் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மெல்லிசாக ஊற்றுனா உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தோசை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் தோசையை அப்படியே திருப்பி போட்டு எடுத்தா பாருங்களேன் எவ்வளோ மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதை அப்படியே தட்டில் தூக்கி வச்சு நம்ம அரைச்ச காரசாரமான கார சட்னியை தொட்டு சாப்பிட்டா அடடா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.